வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இத்தனை நாளாக நான் ஏஐனாலே ஓப்பன் ஏஐ தான், சாட் ஜிபிடி தான் மாசுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கூகுள் அப்படிலாம் இல்லை, இங்கே நாங்களும் இருக்கோம், நாங்களும் மாசு தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூகுளோடைய ஏஐ சயின்ஸ் ஃபீல்டில் பண்ணியிருக்கிற 6 அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் தினேஷ், நான் ஒரு ஆப் டெவலப்பர். நான் ரீசெண்டாக டெக் ரிலேட்டடான வீடியோஸ் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு டெக்கியாவோ இல்லை டெக் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், AlphaFold predicts protein 3D structure. 50 இயர்ஸை சால்வ் பண்ணவே முடியாமல் எக்ஸ்பர்ட்ஸ்னால கிராண்ட் சேலஞ்சுன்னு சொல்லக்கூடிய டாஸ்க் தான் நம்ம பாடியில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எந்த மாதிரியான ஷேப்பில் ஃபோல்ட் ஆகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது. அது ஏன் ப்ரோ அவ்வளோ கஷ்டமான விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சம் பயாலஜி பக்கம் போய் இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பாடியில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகி ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் பாலிபெப்டைட்னு சொல்லுவாங்க. இந்த பாலிபெப்டைட் ஒரு 3D ஃபார்முக்கு ஃபோல்ட் ஆகும். அப்போ தான் அது ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனாக மாறும். இப்படி அமினோ ஆசிட்ஸ் எந்த மாதிரியான பாலிபெப்டைடாக மாறுதுங்கிறத பொறுத்து தான் அதோட 3D ஸ்ட்ரக்சருக்கு ஃபோல்ட் ஆகிறதுமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு 100 அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படும். அது 20^100 பாசிபிள் சீக்வன்ஸில் ஃபார்ம் ஆகும். அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பொறுத்து இதோட சீக்வன்ஸ் மாறும். இதனால தான் அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம பாடியில் எல்லா விஷயத்தையுமே பண்ணுது. லைக் மசில்ஸை பில்ட் பண்ணுறது, ஒரு டிசீஸ் கூட ஃபைட் பண்ணுறது, அண்ட் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுன்னு. சப்போஸ் இந்த பாலிபெப்டைட் கரெக்டான 3D ஷேப்பில் ஃபோல்ட் ஆகாமல் தப்பான ஃபார்மில் ஃபோல்ட் ஆச்சுன்னா அல்சைமர், கிரிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ் மாதிரியான டிசீஸ் கூட வரலாம். ஒருவேளை இந்த பாலிபெப்டைட் எந்த மாதிரியான 3D ஷேப்பில் ஃபோல்ட் ஆகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணால் பெட்டர் மெடிசன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் மாலிகுலர் லெவலாக நம்ம பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ ஏன் பிளாஸ்டிக்கை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம்ஸை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சயின்டிஸ்ட் ப்ரோட்டீனோட 3D ஷேப்பை தெரிஞ்சுக்க எக்ஸ்ரே கேலியோகிராஃபி, கிரியோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி அண்ட் ஹிட் ஆர் மிஸ் மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிருந்தாங்க. இதுக்கு நிறைய டைமும் அண்ட் ரிசோர்ஸும் தேவைப்பட்டுச்சு. இதை ஓவர் கம் பண்ணதான் கூகுள் டீப் மைண்ட் கம்பெனியோட ஏஐ மாடலான AlphaFold ஃபியூ மினிட்ஸில் ப்ரோட்டீன் எந்த மாதிரியான 3D ஷேப்புக்கு ஃபோல்ட் ஆகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அக்யூரேட்டாகவும் அண்ட் ப்ரீவியஸோட ரிசல்ட்ஸை நிறைய கேசஸில் மேட்ச் பண்ணியிருக்கு. அண்ட் AlphaFold இது எப்படி அச்சீவ் பண்ணுச்சுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸுங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான். AlphaFold ஏஐ கிட்ட லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரீவியஸாக கண்டுபிடிச்ச ப்ரோட்டீன்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ AlphaFold அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் ரெகனைஸ் பண்ணி நியூ ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்லி ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸோட 3D ஸ்ட்ரக்சர் ஃபோல்டிங்கை நம்ம கண்டுபிடிச்சா என்னெல்லாம் நடக்கும்னு சொன்னோம், அதெல்லாம் ஏஐனால சீக்கிரமாக நடக்க போகுது. அண்ட் AlphaFold ப்ரெடிக்ட் பண்ண 200 மில்லியன் 3D ஸ்ட்ரக்சரான டேட்டா செட்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், 3D பிரெயின் மேப்பிங். கூகுளும் ஹார்வர்ட் ரிசர்ச் லேபான லிச்மேன் லேபும் சேர்ந்து பிரெயினுடைய மோஸ்ட் அக்யூரேட்டான 3D பிரெயினை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹார்வர்ட் ரிசர்ச்சர்ஸ் பிரெயினுடைய டைனி பார்ட்டை கலெக்ட் பண்ணி thousands ஆஃப் அல்ட்ரா தின் லேயர்ஸை அட்வான்ஸ் மைக்ரோஸ்கோப்பில் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. கூகுள் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி எவ்ரி பிரெயின் செல்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸை 3D மேப்பாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இதை ஸ்டோர் பண்ண தேவைப்பட்ட ஸ்டோரேஜோட சைஸ் மட்டுமே 1.4 petabytes, அதாவது 1.4 மில்லியன் ஜிகாபைட்ஸ். ஏஐயோட ஹெல்ப் இல்லாமல் இதெல்லாம் பாசிபிளே இல்லை. இதனால என்ன யூஸ்னா, பிரெயின் தான் நம்ம பாடியில் இருக்கிறதுலேயே ரொம்ப மிஸ்டீரியஸான ஆர்கன். இனிமேல் அந்த மிஸ்ட்ரி எல்லாமே ஒன்றா ரிவீல் ஆக போகுது. நம்பர் 3, ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங். ஃப்ளட்டுங்கிறது ஒரு காமனான நேச்சுரல் டிசாஸ்டர். ஆனால் இதனால் நிறைய பீப்புள் சஃபர் ஆகிறாங்க, நிறைய மணி செலவும் ஆகுது. ப்ரீவியஸாக ஃப்ளட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, பிகாஸ் சில ஏரியாஸில் இனஃபான டேட்டாஸ் இருக்காது. இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் கூகுள் ஏஐ இருக்கிற கம்மியான டேட்டா வச்சு லாங் ஷார்ட் டேர்ம் நியூரல் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி டெக்னிக் என்னன்னா, இதில் மெமரி செல்ஸ் அண்ட் 3 கேட்ஸ் இருக்கும், இன்புட், அவுட்புட் அண்ட் ஃபர்காட் கேட். இது என்ன பண்ணும்னா, எது ரெலவென்ட் டேட்டாவோ அதை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஏதாவது irrelevant டேட்டா இதுக்கு வந்துச்சுன்னா அதை ஃபர்காட் பண்ணிடும். இப்படி கண்டினியூஸாக பண்ணி கம்மியான டேட்டா வச்சே நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸை இது கொடுக்கும். இந்த ஏஐ மாடல் ஃப்ளட் ப்ரெடிக்ஷன் பண்ண டேட்டாஸை நீங்கள் ஃப்ளட் ஹப்ங்கிற வெப்சைட்டில் பார்க்கலாம். நம்பர் 4, வைல்டு ஃபயர் டிடெக்ஷன். இந்த வைல்டு ஃபயர் டிடெக்ட் பண்ணுறதுக்காக கூகுள் ரிசர்ச்சர்ஸும் அண்ட் US ஃபாரஸ்ட் சர்வீஸும் சேர்ந்து டெவலப் பண்ணது தான் இந்த ஃபயர் சாட்டுங்கிற சேட்டலைட் பேஸ்ட் ஏஐ சிஸ்டம். இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் எல்லாமே ஒரு 2 to 3 acres ஃபயர் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் தான் அதனால் கண்டுபிடிக்கவே முடியுது. தென் அதுக்கப்புறம் நமக்கு அலர்ட் கொடுத்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் போய் ஃபயர் அணைக்கிறதுக்குள்ள நிறைய ஏக்கர்ஸ் வேஸ்ட் ஆகிடுது. இதை ப்ரிவென்ட் பண்ணணும் தான் ஃபயர் சாட்டை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டலைட் என்ன இருக்கும்னா, அட்வான்ஸ்ட் இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் அண்ட் ஏஐ டெக்னாலஜிஸ் இருக்கும். இந்த அட்வான்ஸ்ட் இன்ஃப்ராரெட் சென்சார் என்ன பண்ணுவோம்னா, 5 into 5 meters ஆகக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் ஃபயரை கூட அதோட ப்ரீவியஸ் இமேஜஸையும் அண்ட் அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸையும் கம்பேர் பண்ணி அதோட ஹீட் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி ஃபயர் டிடெக்ட் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறமா அதோட ஹை ரெசல்யூஷன் இமேஜஸையும் அலர்ட்ஸையும் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் கூட இதனால ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ண முடியும். இதை 2025 லான்ச் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 5, வெதர் ஃபோர்காஸ்டிங். கூகுள் டீப் மைண்ட் கம்பெனியால் கிரியேட் பண்ணப்பட்ட இன்னொரு ஏஐ மாடல் தான் கிராஃப்காஸ்ட். கிராஃப்காஸ்ட் என்ன பண்ணும்னா, இப்போ இருக்கிற வெதர் சிமுலேஷன் சிஸ்டம்ஸ் லைக் யூரோப்பியன் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட் அண்ட் ஹை ரெசல்யூஷன் ஃபோர்காஸ்ட்டை விட பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் அதனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கிராஃப்காஸ்ட் கிராஃப்ட் நியூரல் நெட்வொர்க் பேஸ்ட் ஏஐ மாடல். இது 10 டேஸோட வெதர் ஃபோர்காஸ்ட்டை ஜஸ்ட் 1 minute கொடுத்துரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது 2 ஸ்டேட் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் 6 hours முன்னாடி இருக்க வெதர் ஸ்டேட் அண்ட் இப்போ இருக்க வெதர் ஸ்டேட். இந்த 2 வெதர் ஸ்டேட்டை மட்டுமே வச்சு அதனால 10 days வரைக்குமான வெதர் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிக்கும் இதுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னா,
எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கிராஃப்காஸ்ட் ப்ரீவியஸாக இருக்க டேட்டா அண்ட் எர்த்தோடைய காம்ப்ளெக்ஸ் அட்மாஸ்பியர் இருக்க டேட்டாலாம் வச்சு அதோட பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணி லேர்ன் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுது. ப்ளஸ் இது டிபியூவில் ரன் ஆகிறனால இதோட ரிசல்ட்ஸுமே நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்குது. டிபியூங்கிறது ஜிபியூவோட ஒரு பயங்கர ஃபாஸ்டான டிவைஸ். டிபியூன்னு என்னன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி ஆல்ஃபா ஜாமெண்ட்ரி. கூகுள் டீப் மைண்டால் கிரியேட் பண்ணப்பட்ட இன்னொரு ஏஐ மாடல் தான் ஆல்ஃபா ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரிக்குன்னு எதுக்கு தனியாக ஒரு ஏஐ மாடல் உங்களுக்கு தோணலாம். ஜாமெண்ட்ரி மற்ற மேக்ஸ் கான்செப்ட் மாதிரி நியூமரிக் ஆர் சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் இல்லாமல் இதில் ஆங்கிள்ஸ், லைன்ஸ், கர்வ்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி இதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் இருக்கும். அதனால தான் ஜாமெண்ட்ரிக்குனே கூகுள் டீப் மைண்டால் கொண்டு வரப்பட்டது தான் ஆல்ஃபா ஜாமெண்ட்ரி. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகும்னா நியூரல் லாங்குவேஜ் மாடலும் சிம்பாலிக் டிடெக்ஷன் இன்ஜினும் கம்பைன் பண்ணி ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நியூரல் லாங்குவேஜ் மாடல் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஒரு வேர்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். தென் அதுக்கப்புறமா அதோட நெக்ஸ்ட் வேர்டு ப்ரெடிக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த வேர்டோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டாஸ்க்ஸ் எல்லாமே இது பண்ணும். அண்ட் சிம்பாலிக் டிடெக்ஷன் இன்ஜின்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இது ப்ராப்ளம்ஸை நம்ம கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் லாஜிக் பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணும். அதுவாக எந்த ஒரு அசம்ஷனும் ப்ரெடிக்ஷனும் பண்ணாது. ஆல்ஃபா ஜாமெண்ட்ரி மாடல் சிம்பாலிக் டிடெக்ஷன் யூஸ் பண்ணி ஜாமெண்ட்ரி டயக்ராம் அண்ட் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணும். அதில் எந்த சொல்யூஷனுமே அது கிடைக்கலன்னா நியூரல் லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ணி அடிக்ஷனான பாயிண்ட்ஸ், லைன்ஸ் ஆர் சர்க்கிள்ஸ் ஆட் பண்ணி அதை அகைன் அனலைஸ் பண்ணும். இது சொல்யூஷன் கிடைக்கிற வரை அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா ஜாமெண்ட்ரி தானாகவே ஒரு ஜாமெண்ட்ரி ப்ராப்ளமை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை சால்வ் பண்ணி ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். இது மேத் ஒலிம்பியாடில் கோல்டு வாங்குற ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ பார்த்த எல்லா டெக்னாலஜிஸுமே கூகுள் கொண்டு வந்தது தான். கூகுள் கிட்ட தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏஐ ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. கூகுள் கிட்ட ஏஐ போயிடுமோன்னு தான் ஓப்பன் ஏஐ சிஓ சாம் ஆல்ட்மேன் எலான் மஸ்க் கிட்ட ஃபண்டு வாங்கி சாட்ஜிபிடிங்கிற கன்வர்சேஷனல் ஏஐ மாடலை கிரியேட் பண்ணாரு. அதுக்கான ரெஃபரன்ஸ் கூகுள் இன்னும் நிறைய ஏஐ மாடல்ஸை கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க ஜெமினினால ஏன் சாட்ஜிபிடியோட பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியலன்னா ஓப்பன் ஏஐ தான் ஃபர்ஸ்ட் இந்த கன்வர்சேஷனல் ஏஐ மாடலில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கூகுள் மித்த ஏஐ ஃபீல்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சாட்ஜிபிடி வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குன்னே தெரிஞ்சு தென் அதுக்கப்புறமா தான் கூகுள் இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப வருஷமா ட்ரெயின் பண்ண ஏஐ மாடலாக இருக்கிறனால தான் சாட்ஜிபிடினால நமக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. த மோர் யூ ட்ரெயின் த ஏஐ மாடல் த பெட்டர் ரிசல்ட் வில் கம். அண்ட் ஃபவுண்டர் டிப். அஸ் அ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஏஐங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட். அதில் கூகுள் எதில் ஃபோக்கஸ் பண்ணலையோ அதை சாட்ஜிபிடி ஃபோக்கஸ் பண்ணி சக்ஸஸ் ஆயிட்டாங்க. இதை தான் கேப்சர் த நீச் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இதை சாம் ஆல்ட்மேன் சொல்லியிருக்காரு. One is you start with a small market, take all of it over, and then expand. And the other is you start with a large market and take a small part of it over and then expand. அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ட்ரார் மார்க்கெட்டில் ஏதாவது பெரிய பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்க டேப் பண்ண நீஷ் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் ஓப்பன் ஆகி மாதிரி சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.